அழகா சொன்னாரு. ஓனாய் போடுற மாதிரி இப்ப பூந்துருவாங்க. உஷாரா இருங்க கிறிஸ்தவர்களே, இஸ்லாமியர்களே, ஓட்டுக்காக வருவார்கள். இப்போ 3-4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தேர்தல் அறிக்கை, அருமையான மாண்புமிகு எம்பி கனிமொழி அம்மா தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க, 12 பேர் தேர்தல் அறிக்கை செய்ய வேண்டும். நான் கேட்கிறேன், ஏற்கனவே நீங்க 525 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே, அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டீர்களா? காமிங்க. நீங்க 525ல 100% நிறைவேற்றி விட்டோம், இல்ல 70 நிறைவேற்றினோம், 90 நிறைவேற்றினோம், காமிங்க. சார், நான் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கறது 492வது தேர்தல் வாக்குறுதி கிறிஸ்தவத்துக்கான வாக்குறுதி. அவருடைய பட்டா இடங்களிலே திமுக ஆட்சி அமைந்த பிறகு பட்டா இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னீர்களே, செய்தீர்களா? இதுதான் கிறிஸ்தவருடைய கேள்வி. இது இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் போய் அவங்க பதவிக்காக, பணத்துக்காக தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கெல்லாம் போய் இன்னைக்கு பெரிய தலைவர்கள்லாம் போய் முதலமைச்சரை பார்த்துட்டா ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் அவங்க பின்னாடி போய் ஓட்டு போட்டுருமா? அது எப்படி சார் போடுவாங்க? ஒரு தலைவர் போய் நின்றுட்டாருன்னா அந்த தலைவர் பின்னாடி வீட்டுல நம்ம சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க சார். அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க மக்கள்லாம். இவங்க சும்மா 4 தலைவர்களை கூட்டு போய் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எல்லா லீடர்ஸையும் கொண்டு போய் முதலமைச்சரை ஒருத்தரை காமிக்கிறாரு. எல்லாம் காமிச்சோன்னே இவங்க சொன்னாங்கன்னா இவங்க என்ன எம்ஜிஆரா கருணாநிதியா கை நீட்டினோடனே ஓட்டு போடுறதுக்கு? மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். இவங்களால ஏமாத்தவே முடியாது. இவங்க ஏமாந்து போய் மற்றவங்களும் ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை மக்கள் 2026ல தக்க பாடம் புகட்டுவார்கள். இந்த 2026ல சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எப்படி போக போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. அடுத்த ஒரு 3 மாதம் தானே இருக்குது.